வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். யாழில் இராணுவத்தினர் வசமுள்ள காணிகளை விடுவிக்க கோரி தொடரும் போராட்டம். ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்ப தனியார் நிறுவன பட்டதாரிகளை இணைக்க அரசு முயற்சி. இலங்கை ஆசிரியர் சங்கம் குற்றச்சாட்டு. இலங்கையில் தீவிரமடைந்துள்ள டெங்கு 81,000 கடந்த நோயாளர்கள். குடிநீர் போத்தல்களை அதிக விலைக்கு விற்ற நிறுவனத்திற்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம். பொதுமக்களை மிரட்டிய காவல்துறை அதிகாரி எடுக்கப்பட்டுள்ள அதிரடி நடவடிக்கை. யாழில் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ள 3. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் விசாரணை முன்வைக்கப்பட்டுள்ள பகிரங்க குற்றச்சாட்டு. ஆற்றில் நீராடச் சென்ற பாடசாலை மாணவன் பலி. பெல்லன்வில துப்பாக்கிச்சூடு சம்பவம். தப்பியோட முயன்ற 2 சந்தேக நபர்கள் கைது. கோர விபத்தில் வெளிநாட்டில் இருந்து நாடு திரும்பிய தாய் பலி. பிள்ளைகள் படுகாயம். கட்டநாயக்கவில் போதைப்பொருளுடன் கனடா நாட்டவர் கைது. ஈரான் வர்த்தக கப்பல் மீது உக்ரைன் நடத்திய தாக்குதல். வெடி விபத்திலும் மாலுமி பலி. ஈரான் மீதான தாக்குதல்கள் தற்காலிகமாக நிறுத்தம். ட்ரம்பின் அதிரடி அறிவிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் வலிவடக்கு பகுதியில் இராணுவத்தினர் வசமுள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி மக்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். 36 வருடங்களாக காணிகளை இழந்த மக்கள் பலாலி சந்தையில் இன்று 6வது வாரம் போராட்டத்தை முன்னெடுத்தனர். தமது காணிகளில் இராணுவம் விவசாய நடவடிக்கை வர்த்தக நிலையங்களை அமைத்து தமது சொந்த தேவைக்கு பயன்படுத்தி வரும் நிலையில் தாம் நீண்ட காலமாக நிலங்கள் வீடுகளற்று வாழ்ந்து வரும் நிலையில் தமது வீடுகள் காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று கோரி கோரிக்கை விடுத்தனர். இதேவேளை கடந்த வாரங்களில் போராட்டக்காரர்கள் பயன்படுத்திய பலாலி பொதுநோக்கு மண்டபத்தில் காணப்பட்ட வலி வடக்கு பிரதேச சபைக்கு சொந்தமான குடிநீர் தாங்கி மற்றும் தற்காலிக மலசலக்கூடம் என்பவற்றை பலாலி காவல்துறையினர் அந்த இடத்திலிருந்து எடுத்துச் சென்று காவல் நிலையத்தில் வைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலாலி மக்களுடைய போராட்டம் ஏற்கனவே மயிலட்டியிலே இருக்கக்கூடிய மக்களுடைய போராட்டத்தோடு வலி சேர்க்கின்ற வகையில் தான் இது அமைந்து இருக்கின்றது. அந்த வகையில் இந்த 3000 ஏக்கர் காணி அன்ரகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கம் தேர்தல் காலத்தில் அந்த காணிகள் அனைத்தும் விடுவிக்கப்பட வேணும் கருத்தை முன்னிலைப்படுத்தித்தான் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலையும் பதிவு செய்துதான் அவர்கள் போட்டியிட்டார்கள். தேர்தலுக்கு பிற்பாடு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற முதலாவது ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலையும் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு வந்த பொழுது அந்த கூட்டத்தில் அறிவித்தவர் மக்களுடைய காணி மக்களுக்கு, இராணுவத்துக்கு அந்த காணிக்கும் எந்த விதத்திலையும் தொடர்பு இருக்க முடியாது என்றும். ஆனால் இன்றைக்கு அந்த அறிவிப்புகள் நடந்து தேர்தல் முடிஞ்சு 2 வருஷம் முடிய இன்றைக்கு இந்த அரசாங்கம் அந்த கருத்துகளுக்கு நேர்மாறாக இன்றைக்கு வெலிகாமம் வடக்கு பிரதேசத்தில் தொடர்ந்தும் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து வச்சிருக்கின்ற இந்த 3000 ஏக்கர் காணிகளை அவர்கள் விடுவிக்கப் போவதில்லை என்றே துணிஞ்சு சொல்கிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கின்றது. மக்களுடைய போராட்டங்கள் முற்றிலும் நியாயமானவை. பாதுகாப்புக்குரிய தேவைகள் என்று கருதினாலும் கூட இன்றைக்கு ஆக்கிரமித்து இருக்கின்ற இந்த 3000 ஏக்கரில் கிட்டத்தட்ட 85% காணி இராணுவ பாதுகாப்பு தேவைகளுக்கு பயன்படுத்தாத காணி. இதை பொறுத்தவரையில் இந்த போராட்டங்கள் நியாயமானவை. நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுவது, நாங்கள் தனித்தனியாக நின்று போராடுறதை தவிர்த்து எங்களுடைய மக்களுடைய இந்த உரிமை சார்ந்த விடயங்களை தொகுத்து ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு மாபெரும் போராட்டமாக நாங்கள் இதை மாற்றி அமைக்க வேண்டும். கல்வித்துறையில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்காக தனியார் கல்வி நிறுவனங்களின் பட்டதாரிகளையும் ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்ள அரசாங்கம் முயற்சித்து வருவதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட சங்கத்தின் பொதுச் செயலாளர் யோசப் ஸ்டாலின் இதை தெரிவித்தார். நாட்டில் தற்போது கல்வித்துறையில் 40,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் வெற்றிடங்கள் காணப்படுவதாகவும், எனினும் 23,000 ஆசிரியர்களை மாத்திரமே சேவையில் இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இலங்கையில் இவ்வாண்டில் இதுவரை பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 81,511 அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்த காலப்பகுதியில் டெங்கு நோயால் 61 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக அந்த திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. அதிக எண்ணிக்கையிலான நோயாளர்கள் இந்த ஜூலை மாதத்தில் பதிவாகியுள்ள நிலையில் இம்மாதத்தின் கடந்த சில நாட்களில் மட்டும் 26,136 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர்.
மேலும் கடந்த ஜூன் மாதத்திலும் ஜூலை மாதத்தின் இருவரையான காலப்பகுதியிலும் 47,670 நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த காலப்பகுதியில் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் எண்ணிக்கை 43,132 என்றும் தெரிவிக்கப்படுகிறது. எல்லைப்பகுதியில் குடிநீர் போத்தல்கள் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு விற்பனை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட சுற்றுலா நிறுவனம் ஒன்றுக்கு 1 மில்லியன் ரூபாய் அபராதம் விதித்து பண்டாரவளை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நுகர்வோர் விவகாரங்கள் ஆணையாளத்தின் புலனாய்வு அதிகாரிகள் கடந்த 10ஆம் தேதி மேற்கொண்ட சோதனையின் போது குறித்த நிறுவனம் குடிநீர் போத்தல்களை அதிக விலைக்கு விற்பனை செய்தமை கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து நுகர்வோர் விவகாரங்கள் ஆணைய சட்டத்தின் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை மீறியதாக கூறி சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு எதிராக நுகர்வோர் விவகாரங்கள் ஆணையம் வழக்கு தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கு கடந்த 22ஆம் தேதி பண்டாரவளை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைகளுக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குற்றம் சுமத்தப்பட்ட நிறுவனம் குற்றத்தினை ஒப்புக்கொண்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து குறித்த நிறுவனத்துக்கு 1 மில்லியன் ரூபாய் அபராதம் விதித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கடமை கொவ்வாத வகையில் நடந்து கொண்டதோடு பொதுமக்களில் அச்சுறுத்தும் துணையில் தர்க்கத்தில் ஈடுபட்டமைக்காக உப காவல்துறை பரிசோதகர் ஒருவர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்த விடயத்தினை காவல்துறை தலைமையகம் அறிவித்துள்ளது. வத்திப்பெட்டிவல முதலீட்டு மண்டப காவல்துறை சாவடியில் கடமையாற்றி வந்த உப காவல்துறை பரிசோதகர் ஒருவரை இவ்வாறு இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பில் உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் இலங்கை காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. மேலும் தெரிவிக்கையில் கடந்த 2026 ஜூலை 23ஆம் தேதி காலை 10:45 மணியளவில் வத்திப்பெட்டிவல வைத்தியசாலை கரையில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு முன்னால் சீருடையில் நின்றவாறு கடமை கொவ்வாத வகையில் நடந்து கொண்டுள்ளார். அத்துடன் பொதுமக்களிடம் அச்சுறுத்தும் வகையிலான வார்த்தைகளை பயன்படுத்தி தர்க்கத்திலும் ஈடுபட்டார். இந்த அதிகாரியின் இத்தகைய சீர்கேடான நடவடிக்கை தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ள காவல்துறை உயர் அதிகாரிகள் அவருக்கு எதிராக உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த பணி இடைநிறுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் இங்கே குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் நீர்வேலி பகுதியில் போதைப் பொருட்களுடன் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினர் நேற்று முன்தினம் இரவு குறித்த சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து 600 போதை மாத்திரைகள், 5.65 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் என்பன மீட்கப்பட்டுள்ளன. கைப்பற்றப்பட்டுள்ள போதைப் பொருட்களுடன் சந்தேக நபர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக கோப்பாய் காவல் நிலையத்தில் பாரப்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் 32 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் நிறுவனங்களால் முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் நடுநிலையானதாக இல்லை என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் குழு இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது சிபிஆர்பி இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. மேலும் தெரிவித்த அந்த குழு இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களில் 17 பேர் துப்பாக்கிச் சூட்டாலும் மேலும் 11 பேர் கூர்மையற்ற ஆயுதங்களாலும் தாக்கப்பட்டதாலும் உயிரிழந்துள்ளமை மருத்துவ அறிக்கை மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் 4 உதவி காவல்துறை அத்தியட்சகரின் கீழ் பிரத்யேக விசாரணைகளை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலவான வெத்தாக்கல்ல பகுதியில் ஆற்றில் நீராடச் சென்ற பாடசாலை மாணவர் ஒருவர் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு உயிரிழந்தவர் அந்த பகுதியைச் சேர்ந்த கயான் சதருவன் என்ற 16 வயதுடையவர் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் காவல்துறையின் மேலதிக விசாரணைப்படி இவர் மற்றொரு நண்பருடன் சேர்ந்து வெத்தாக்கல் ஆற்றில் நீராடிக் கொண்டிருந்த போது நீரோட்டத்தில் அடித்து செல்லப்பட்டார். சம்பவம் தொடர்பாக கலவான காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்து நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொரளஸ்கமுவ பெல்லன்வில பகுதியில் நபரொருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். குறித்த சந்தேக நபர்கள் தப்பிச் செல்ல முற்பட்ட போது சம்பவம் நடந்த சில மணி நேரங்களில் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் 28 மற்றும் 37 வயதுடைய பத்மீன பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். பொரளஸ்கமுவ காவல் பிரிவுக்குட்பட்ட பெல்லன்வில பகுதியில் நேற்று இரவு துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றது. இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த நபர் கள்ளப்போவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குவைத்தில் வீட்டு பணிப்பெண்ணாக பணியாற்றிய பின்னர் அண்மையில் நாடு திரும்பிய இளம் குடும்ப பெண் டிப்பர் மோதி உயிரிழந்துள்ளதுடன் அவரின் 2 பிள்ளைகள் படுகாயமடைந்துள்ளனர். நேற்று மதியம் நடந்த இந்த விபத்தில் தாய் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையிலிருந்து விலகிச் சென்ற டிப்பர் வீதியோரம் நின்று கொண்டிருந்த தாய் மற்றும் 2 பிள்ளைகள் மீது மோதியது. உயிரிழந்தவர் தம்புள்ள கப்புவத்த பகுதியைச் சேர்ந்த 4 பிள்ளைகளின் தாயான DM திலானி அரோஷா என்று 46 வயது பெண் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
காயமுற்ற 2 பிள்ளைகளில் மூத்தவர் தம்புள்ளி மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். மற்றவர் தற்பொழுது மருத்துவமனையின் பொது விடுதியில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்குள் போதைப் பொருட்களை கடத்த முயன்ற கனடா நாட்டவர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் 20 கிலோகிராம் கேஷிஷ் என்ற போதைப் பொருளை நாட்டுக்கு கடத்த முயன்ற போது கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட கேஷிஷ் என்ற போதைப் பொருளின் மதிப்பு 201 மில்லியன் ரூபாய் என தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட குறித்த நபர் ஓவியராக பணியாற்றும் 27 வயதுடையவர் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்நிலையில் இலங்கை சுங்க அதிகாரிகள் அவரின் பயணப்பையை சோதனையிட்ட போது 80 கட்டிகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்ட 20 கிலோகிராம் மற்றும் 117 கிராம் பழுப்பு நிற கேஷிஷை கண்டுபிடித்துள்ளதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இனி சர்வதேச செய்திகள். காஸ்பியன் கடலில் ஈரானுடன் தொடர்புடைய வர்த்தக கப்பல் மீது உக்ரைன் நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் கடுமையான கண்டனம் வெளியிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதலில் ஏற்பட்ட வெடி விபத்தில் மாலுமி ஒருவர் உயிரிழந்ததோடு மற்றொருவர் காயமடைந்ததாக ஈரான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் தாக்குதலுக்குள்ளான கப்பல் மீது நடத்தப்பட்ட நடவடிக்கையை ஆக்கிரமிப்பு செயல் என்றும் பகைமையான மற்றும் குற்றவியல் தாக்குதல் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. இதற்கு எதிர்ப்பை தெரிவிக்க தெஹ்ரானில் உள்ள உக்ரைன் தூதரகத்தின் பொறுப்பாளரை ஈரான் வெளியுறவு அமைச்சகம் அழைத்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரான் மீதான அடுத்த கட்ட தாக்குதல்களை நடத்தும் திட்டங்களை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தற்காலிகமாக ஒத்திவைக்க தீர்மானித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. போரை மேலும் தீவிரப்படுத்துவது மத்திய கிழக்கில் அமைந்துள்ள பென்டகனின் பேட்ரியாட் ஏவுகணை எதிர்ப்பு தடுப்பான்கள் மற்றும் பிற வான் பாதுகாப்பு வெடிமருந்துகளின் இருப்பை ஆபத்தான நிலைக்கு குறைத்துவிடும். இதனால் இந்த முடிவை டொனால்ட் ட்ரம்ப் எடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.